இப்போ இது மத்தியமாவில் உங்களுக்கு 6 to 10 லெசன்ஸோடைய காம்ப்ரிஹென்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லெசன் வந்து சித்தார்த்துக்கா கிரகத்யாக். அதாவது சித்தார்த்னா சித்தார்த் இருக்கார் இல்லையா, அவரனுடைய கிரகத்யாக்னா வீட்டை விட்டு அவர் ஏன் வெளியே போனார். இந்த கதை வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இது சித்தார்த்தை பற்றியான கதை. அவர் ஏன் வீட்டை விட்டு வெளியே போனார். ஸோ அதுக்கான இது அதுலேருந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஷின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. அந்த காம்ப்ரிஹென்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, நிமனலிகித் கத்தியாங்ஷு கோ பட்கர் பிரஷ்னோं का उत्तर दीजिए. நிமனலிகித் அப்படின்னா ஃபாலோவிங், கத்தியாங்ஷ்னா இந்த பேராகிராஃபில் இந்த டயலாக்ஸில் படிச்சுட்டு அதுக்கான கொஷினுக்கான ஆன்சர் வந்து எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு யார் பேசுகிறாங்க அப்படின்னா யசோதரா, தான் சித்தார்த்தனுடைய மனைவி, ஒய்ஃபு. யசோதரா கேட்குறாங்க. சவுங்க்தே ஹுயே, ப்ராக்கெட்டில் சவுங்க்தில் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு கவுன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சித்தார்த் வந்து ஆன்சர் பண்ணுறான், கியோங் சவுங்கு கை, ஏன் திடீர்னு ஷாக் ஆகுற யசோதரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யசோதரா சொல்கிறா, உட்டுத்தே ஹுயே, அவள் எந்திரிச்சு கேட்குறா. அது நைட் டைமில் இந்த கான்வர்சேஷன் நடக்குது. உட்டத்தே ஹுயே, அவள் எந்திரிச்சு உட்காந்துருக்கு. ஆரிய புத்திர அபி சோயே நஹி, ஆரிய புத்திரன் அந்த அரச குலத்தை சேர்ந்தவங்களை வந்து ஆரிய புத்திரன்னு சொல்லுவாங்க. அபி சோயே நஹி, ஏன் இப்போ தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ சித்தார்த் சொல்கிறான், யசோதரா ஆஜ் தக், இது வரைக்கும் சோயாஹி தோதா, இவ்வளோ நாள் வரைக்கும் நான் தூங்கிட்டேன். ஆப் தோ, இப்போ தான் ஜாகனேக்கி வேலா, நான் வேக்கப் ஆகிறதுக்கான வேலா அப்படின்னா டைம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யசோதரா, கியா சூரியோதய ஹோனே வாலா ஹை, என்ன சூரியன் வந்து வந்துருச்சா, சூரியோதயனா சூரியன் வந்து உதயம் ஆயிடுச்சா, சன்ரைஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க, விடிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்க. அதுக்கு சித்தார்த்த சொல்கிறான், ஷாயத் ஹோ ஜாயே ஹோ, ஹா தும் கியோ நஹி சோயி, ஷாயத் ஹோ ஜாயே. ஸோ இன்னும் வந்து விடியல, அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஹா ஆமாம், நீயே இன்னும் தூங்கலை. தும் கியோங் நஹி சோயி, நீயே இன்னும் தூங்கலை அப்படின்னு யசோதராவை பார்த்து சித்தார்த்து கேட்குறாரு. யசோதரா என்ன சொல்கிறாங்க, ராகுல் அபி தோ சோயா ஹை. ஸோ இப்போ தான் ராகுல் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கிட்டே இருக்கான், இனிமே தான் நான் தூங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறா. அவங்களோட பையன் வந்து இப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிருக்கான், நான் இனிமே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதுக்கு சித்தார்த் என்ன சொல்கிறான், அப் தும்பி சோ ஜாவோ, சரி இப்போது நீயும் போய் தூங்கிடு யசோதரா, மைண்ட் சொல்லுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த நைட்டில் வந்து போகிறேன்னு சொல்கிறான் சித்தார்த். யசோதரா என்ன சொல்கிறாங்க, தோடி தேர் பைட்டியே, கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சித்தார்த் வந்து ஜாகனேக்கே பாத் பைட்டா நஹி சாத்தா, அதாவது ஒன்ஸ் நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா அடுத்தது உட்காரத்துக்கான வேலை அங்கே கிடையாது, பல்கி அதுக்கு பதிலாக சலா சாத்தாஹோ, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இதில் ஆக்சுவலி என்ன கான்செப்ட் அப்படின்னா, சித்தார்த் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக இருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் வெளியில் பார்க்கும்போதே இது ஃபேமிலி லைஃப்பை விட மக்களுக்கு சேவை செய்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையினோட உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நைட்டு முயற்சி பண்ணுவார். அப்போ திடீர்னு யசோதரா எழுந்து இவங்க வெளியே போகிறத பார்த்துருவாங்க. அப்போ நடக்கிற கான்வர்சேஷன் தான் இது. ஏன் வெளியே போகிறீங்கன்னு கேட்கும்போது, நான் இவ்வளோ நாள் தூங்கிட்டேன், என் அறிவு வந்து ரொம்ப அறிவில்லாமல் நான் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டேன், என் ஃபேமிலியிலே நிறைய ஃபுல் டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், மக்களுக்கு நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, இப்போ தான் அதுக்கான காலம் வந்திருக்கு, நான் இப்போ போயே ஆகணுன்ட்டு அந்த நைட் டைமில் ஒரு கிளம்பும் போது இந்த கான்வர்சேஷன். ஸோ அதுலேருந்து இப்போ எப்படி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, கவுண்ட் சவுங்கு கை, யார் ரொம்ப ஷாக் ஆனாங்க நைட்டு வந்து சித்தார்த் எழுந்து போகிறத பார்த்துட்டு, யசோதரா சவுக்கு கை, அப்படியே உங்களுக்கு கொஷின் இருக்கும். சவுக்கத்தே ஹுயே அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, யார் அந்த யசோதரா, உங்களுக்கு அந்த பேராகிராஃப்லேருந்தே நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு, கின்கோ ஜாகினேக்கி வேலா ஆகி, யாருக்கு இப்போ எழுந்துறதுக்கான டைம் வந்துருச்சு. வேலா அப்படின்னா டைம் வந்துருச்சுன்னு பார்த்தோம். இங்கே வேலா அப்படின்னு கொடுத்துருந்தது இல்லையா, இங்கே பாருங்கள் ஜாகனேக்கி. அப்போ யார் பேசுனது, சித்தார்த். அப்போ ஆன்சர் என்ன, நமக்கு கின்கோன்றதுக்கு இடத்துல சித்தார்த்துன்னு போட்டால் போதும். சித்தார்த்துக்கே ஜாகனேக்கி வேலா ஆகை. ஜாகனேக்கே பாத் கியா கியா ஜாத்தா ஹை, எழுந்திரிச்ச பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாராம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு, ஜாகனேக்கே பாத் பைட்டா நஹீதா பல்கி சலா ஜாத்தா ஹை, அதுதான் அந்த சலா ஜாத்தா தான் இங்கே ஆன்சராக வரப்போகுது. ஜாகனேக்கே பாத் கியா கியா, ஜாகனேக்கே பாத் சலா ஜாத்தா ஹை, இந்த சலா ஜாத்தா தான் நீங்கள் ஆன்சர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பேராகிராஃபில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஈஸியாக ஆன்சர் எடுத்து எழுதலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லெசன் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஹிந்தி திவஸ், அதாவது ஹிந்தி டே. எதை வந்து என்னைக்கு வந்து நம்ம ஹிந்தி டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது தான். இதில் ஒரு ஸ்மால் பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் क्वेश्चंस கேட்பாங்க. निम्नलिखित அதே தான், निम्नलिखित पद्यांश को पढ़कर प्रश्नों का उत्तर இந்த ஃபாலோவிங் பேராகிராஃப்ஸை ரீட் பண்ணிவிட்டு क्वेश्चनக்கான ஆன்சர் எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இதில் பேராகிராஃப்ஸ் என்ன மீனிங் ஆக்சுவலாக அப்படின்னா, गांधी जी और अनेक नेताओं के अथक प्रयासों के फलस्वरूप हिंदी को संघ की राजभाषा के रूप में वैधानिक मान्यता प्राप्त हुई. அதாவது காந்திஜியும் அவங்க அநேகனா நிறைய லீடர்ஸ் எல்லாருடைய கடும் முயற்சியினால், ஹார்ட் ஒர்க்னால அதன் பலனாக, ஃபலஸ்ரூப்னா அதனுடைய பலனாக, அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னா, ஹிந்திக்கோ சங்குக்கு ராஜபாஷாக்கே ரூபமே, அதாவது ஹிந்தியினுடைய சங் அப்படின்னா அது ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இன்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த குழுக்கு ஹிந்தியை வந்து சங்குக்கு ராஜபாஷாக்கே ரூபமே, அந்த குழுவினுடைய ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக அக்செப்ட் பண்ணுறதுக்கான வைதானிக்ஸ் மானியத்தான லீகலான ரெகக்னேஷன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ ஹிந்தி வந்து ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக அக்செப்ட் பண்ணிக்கலான்ற ஒரு லீகல் ரெகக்னேஷன் கிடைச்சிது. और इसे अधिक प्रचारित करने के, ஸோ இதை இன்னும் அளவுக்கு அதிகம், இன்னும் அதிகமாக, அதிக் அப்படின்னா மோர், பிரச்சாரித் அப்படின்னா பிரச்சாரம் பண்ணுறதுக்கான, அதாவது மக்களிடம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவும், பிரசாரித் அப்படின்னா என்னென்னா ப்ராட்காஸ்டிங், அதாவது நியூஸ் பேப்பர்ஸு, டிவி, ரேடியோ அந்த மாதிரி இதில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான கர்ணைக்கு உத்தேசே, அந்த நோக்கத்தோட 14 சித்தம்பர், அதாவது 14 சிதம்பர் அப்படின்னா செப்டம்பர் தான் கோ ஹிந்தி திவஸ்கே ரூபம், ஹிந்தி டேயாக செலிப்ரேட் பண்ணுறாங்களா, மனாயா ஜானே லகே. ஸோ அப்போ ஹிந்தி டே என்னைக்கு அப்படின்னா 14 செப்டம்பரை தான் நம்ம ஹிந்தி டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். हिंदी दिवस के दौरान कई कार्यक्रमों का आयोजन होता है. ஸோ அந்த ஹிந்தி டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் தான் கயி காரியக்கிரமங்கா, நிறைய வேலைகள் செய்வதற்கான ஏற்பாடுகளுக்கான சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஆயோஜன் அப்படின்னா காரியக்கிரமங்கா ஆயோஜன், அந்த வேலைகள் செய்வதற்கான பிளானிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஹிந்தி டே. வித்யாலயோங்கோ சாத்ராங் மேம், வித்யாலயோங் அப்படின்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற சாத்ராங் மேம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் हिंदी के प्रति, हिंदिயை பற்றியான सम्मान और दैनिक व्यवहार, सम्माना அது ஈக்குவலான மற்றும் दैनिक व्यवहारனா டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லையும் ஹிந்தி கா உபயோக கர்னே, ஹிந்தியை பயன்படுத்துறதுக்கான ஹேத்து, ஹிந்தியை பயன்படுத்துறதுக்கான காரணத்தை வந்து பிரேரித் கியா ஜாத்தா ஹை, மோட்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் பயன்படுத்தணுன்றதுக்கான காரணத்தை சொல்லி அதை மோட்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கின் லோகோங்கே பிரயாசோங் சே, ஸோ எந்த மக்களினுடைய முயற்சியால் ஹிந்தி பாஷாக்கோ, ஹிந்தி லாங்குவேஜுக்கு வைதானிக் மானியத்தா பிராப்த் ஹுயி, ஒரு லீகல் ரெகக்னேஷன் கிடச்சிது. அப்படியே பாருங்கள், கொஷின் ஈஸியாக இருக்குது. அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், இதுதான் ஃபஸ்ட் கொஷின், காந்திஜியிலேருந்து பிராப்த் ஹுயி வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக எழுதிடுங்க, அவ்வளோதான். இதுதான் இந்த ஃபஸ்ட் ஆன்சர். நீங்கள் எதுவுமே படிக்கவே வேண்டாம், அப்படியே இந்த பேராகிராஃப்லேருந்தே ஆன்சர் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து ஹிந்தி திவஸ் கப் மனாயா சாத்தா, எப்போ, அதாவது ஹிந்தி டே எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க, வென், கப் அப்படின்னு. இப்போ தானே சொன்னேன் என்றைக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. ஹிந்தி திவஸ் வந்து 14 சிதம்பர், அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். 14 சிதம்பர் கூட நீங்கள் எழுதிடலாம். கோ மனாயா சாத்தா ஹை. ஹிந்தி திவஸ் கைசே மனாயா சாத்தா ஹை, ஸோ ஹிந்தி டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். எதுலேருந்து நீங்கள் எழுதணும், இந்த லாஸ்ட் கொஸ்டின் வந்து இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க, தேர்ட் ஒன். ஸோ இந்த ஹிந்தி திவஸ்கே தௌரான்லேருந்து அப்படியே ஜாத்தா ஹை வரைக்கும் எழுதிக்கோங்க. இதுலேருந்து இது வரைக்கும் தேர்ட் கொஷின் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க உங்களோட புக்கில். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் இதிலேருந்து காந்திஜியிலேருந்து பிராப்த் ஹுயி வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷினுக்கு வந்து 14 டிசம்பர் மார்க் பண்ணிக்கோங்க, சாரி செப்டம்பர். தேர்டு வந்து இந்த ஹிந்தி திவஸ்கேலேருந்து தேர்ட் கொஷின். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு இது படிக்கலாம் வேண்டாம், ஜஸ்ட்டு எந்த கொஷினுக்கு எந்த இடத்துல ஆன்சர் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கனாலே போதும். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு எந்த லெசன் ஓடுதுன்னா 8th லெசன், ஏக் டோக்கரி பர் மிட்டி, அதாவது ஒரு கூடை நிறைய மண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அது பேஸ்கெட் சொல்ல, அதாவது டோக்கரினா பேஸ்கெட், மிட்டினா சாண்டு, அந்த ஒரு கூடை ஃபுல்லாக மண் அப்படின்ற மாதிரி அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கதை கான்செப்டாக கொடுத்து காம்ப்ரிஹென்ஷன் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு 75 இருக்குது இந்த லெசன். ஸோ இப்போ பேஜ் நம்பர் 79 எடுத்துக்கோங்க. ஸோ அதில் தான் நமக்கு அந்த காம்ப்ரிஹென்ஷன் வரப்போகுது.
निम्नलिखित गद्यांश को पढ़कर அதே क्वेश्चन தான் இப்போ புரிஞ்சிச்சு இல்லையா உங்களுக்கு. ஸோ ஃபாலோவிங் பேராகிராஃப்ஸ்க்கு ரீட் பண்ணிவிட்டு क्वेश्चनக்கான ஆன்சர் எடுத்து சொல்கிறாங்க. கிசி ஜமீன்தார் கே மஹல் கே பாஸ், அதாவது இது என்ன கதைனா அவங்களுடைய ஒரு ஜமீன்தார் இருக்க ஒரு அரசர் இருக்கார், அவருடைய மஹல்னா பேலஸ், அவருடைய பேலஸ்க்கு நியர்பையில் ஏக் கரீப் அனாத் ஒரு புவர் ஆர்ஃபன் விடோ வந்து கி ஜோம்படித்தி ஒரு குடிசை இருக்கான், அதாவது ஒரு ஏழையாக இருக்கிற ஒரு அனாதையான ஒரு பெண்ணினுடைய குடிசை வந்து அங்கே இருக்குது. ஜமீன்தார் சாஹப்கோ அந்த ஜமீன்தாருக்கு அப்பனே மஹல்கா ஹாத்தா தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய பேலஸ் இருக்கு இல்லையா, தன்னுடைய பேலஸை வந்து மஹல்கா ஹாத்தான தன்னுடைய பேலஸினுடைய இடத்த உஸ் ஜோம்படித்தக் அந்த 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 அனாதை இருக்காங்களே விதவை அவங்களுடைய ஜோம்படித்தக் அவங்க குடிசை வரைக்கும் படானேக்கி அதை டெவலப் பண்ணணுன்றதுக்காக இச்சா ஹுயி ஆசைப்பட்டார். அந்த இடம் வரைக்கும் தன்னுடைய மகள் பேலஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். அதனால் வித்வாசே பகுதேரா கஹாக்கி, அதனால் அந்த விடோ கிட்ட அதாவது விதவை கிட்ட அந்த விதவை பெண் கிட்ட நிறைய டைம்ஸ் பகுதேரா மெனி டைம்ஸ் சொல்கிறாங்க அப்பனே ஜோம்பட்டி ஹட்டாலே உன்னுடைய குடிசையை அந்த இடத்துலேருந்து ஹட்டாலேன்னா ரிமூவ் பண்ணிவிடு, அந்த இடத்த விட்டு நீ போயிடு, இந்த இடத்துலேருந்து உன் குடிசையை காலி பண்ணுன்னு சொல்கிறாங்க. पर वह तो गई ज़माने से वहीं बसी थी, ஆனால் அவள் என்ன சொல்கிறா அந்த இடத்துல பர் வஹத்து இருந்தாலும் அவள் என்ன சொல்கிறா கயி ஜமானேசே நிறைய தலைமுறைகளான பல வருஷமாக ஜமானின பல ஆண்டுகளாக வஹீங் பசீதி நான் இந்த இடத்துல தான் வசிச்சுட்டு இருக்கேன், இந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன் என்னுடைய வீடு. உஸ்கா அது மட்டும் இல்லாமல் உஸ்கா பிரிய பற்றி அவளுடைய அந்த கணவன் அன்பான கணவனும் அவர் இக்கலவுத்தா புத்திர இக்கலவுத்தனா ஒரே ஒரு சன்னுமே உசி சோம்படிமே என்னுடைய இந்த குடிசையில் தான் மறுகையிட்டு இறந்து போனாங்க. ஸோ அதனால் நான் இந்த குடிசையை விட்டு நான் போக மாட்டேன், என்னுடைய குடிசையை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஜமீன்தார்கிட்ட சொல்கிறாங்களாம். ஸோ இப்போ இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜமீன்தார் கே மஹல் கே பாஸ் கியா தா, ஜமீன்தாருடைய பேலஸ்க்கு நியர்பையில் என்ன இருந்துச்சு, அதுதான் என்ன இருந்துச்சு பாஸ் ஏக்கு கரீப்லாம் நீங்கள் எழுத வேண்டாம், ஜோம்படி ஒரு குடிசை இருந்ததுன்னு எழுதினா போதும், ஏக் ஜோம்படி தி அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஜமீன்தார் நே ஜோம்படிக்கோ கியோங் ஹட்டானா சாஹா, ஜமீன்தார் வந்து அந்த குடிசையை ஏன் வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாரு, ஏன் அந்த குடிசையை எடுக்க சொன்னார், அதுதான் ஜமீன்தாருக்கோ அது எங்கேருந்து எழுதிக்கோங்க, இது அப்படியே செகண்ட் கொஷின் மார்க் பண்ணிக்கோங்க, இதில் இந்த செகண்ட் லைன்லேருந்து 2ன்னு போட்டுக்கோங்க, இதுலேருந்து இந்த இச்சா ஹுயி போட்டுட்டு அதுக்கப்புறம் இச்சா ஹுயின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷினில் இருக்கிறது இருக்கும் இஸ்லியே ஜமீன்தார்னே ஜோம்படிக்கும் ஹட்டானா சாஹா அப்படின்னு முடிச்சிடணும் ஆன்சரை. விதுவா கப்ஸே உஸ் ஜோம்படிமே பசீத்தி எப்பத்துலேருந்து அந்த குடிசையில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, ரொம்ப சிம்பிள் அதே தான். இவங்க என்ன ஆன்சர் பண்ணா கயி ஜமானேசே, ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க 3rd ஒன் கயி ஜமானேசே. அப்போ என்ன எழுதணும் விதுவா கப்புன்னு இருக்கிற இடத்துல இந்த கயி ஜமானேசேன்றதை எழுதிட்டு उस झोंपड़ी में बसी थी, அவ்வளோதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லெசன் ஒலிம்பிக் மே பாரதிய மகிழாவோங்கனே ஜண்டே காடுதியே, அதாவது ஒலிம்பிக் கேம்ஸ் இருக்கு இல்லையா, ஒலிம்பிக்கில் இந்த இந்தியன் கேர்ள்ஸ் இருக்காங்க, பாரதிய மகிழானா கேர்ள்ஸு. ஸோ இந்தியன் கேர்ள்ஸ் வந்து ஜண்டே காடுதியே நம்மளோட கொடியை எப்படி வந்து நிலைநாட்டினாங்க, ஸோ இந்தியாவுக்கு எப்படி பெருமை சேர்த்தாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் வரப்போகிற காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் ஒரு பேராகிராஃப் வந்து சாய்னா நேவால் அவங்கள பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிம்னலிखित गद्यांश को पढ़कर प्रश्नों का उत्तर அதே தான் ஃபாலோயிங் பேராகிராஃப்ஸை ரீட் பண்ணிவிட்டு கொஷினுக்கான ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. சாய்னா நேவால் நே 2012 ஒலிம்பிக் மேம், அதாவது 2012 நடந்த ஒலிம்பிக்கில் காங்சிய பதக்கம் அதாவது பிரான்ஸ் வெண்கல பதக்கத்தை வந்து ஜீதாத்தா வெற்றி பெற்றாங்க. அவங்க என்ன எதில் ஸ்பெஷல் அப்படின்னா பேட்மிண்டன் தான். சாய்னா நேவால் அதாவது பேட்மிண்டன் நேம் ஒலிம்பிக் மெடல் ஜீத்னே வாலே, அதாவது பேட்மிண்டனில் ஒலிம்பிக்கில் மெடல் ஜீத்னே வாலே வே பஹலி பாரதிய மஹிலா கிலாடி தி, அதாவது பேட்மிண்டனில் ஒலிம்பிக் மெடல் ஜீத்னே வாலே ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கினவங்களே ஃபஸ்ட்டு பெண் யார், ஃபஸ்ட்டு இந்தியன் கேர்ள் பாரதிய மஹிலா இந்தியன் கேர்ள் கிலாடி அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க, அதாவது பேட்மிண்டனில் ஒலிம்பிக்கில் ஃபஸ்ட்டு மெடல் வாங்கின இந்தியன் கேர்ள் ஸ்போர்ட்ஸ் கேர்ள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய்னா நேவால் சொல்கிறாங்க. வே 2010 के दिल्ली राष्ट्रमंडल खेलों में स्वर्ण पदक भी जीत चुकी है. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 2010 டெல்லியில்
ராஷ்டிர மண்டல் கேலோங்க நேஷ்னல் லெவலில் விளையாடி கோல்டு மெடல்ஸுமே வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஒலிம்பிக் 2012 அதுக்கப்புறம் 2012 காங்சிய பதக்கேலியே அந்த பிரான்ஸ்க்காக அந்த வெண்கல பதக்கத்திற்காக சாய்னா நேவாலுடைய மேட்ச் அப்படின்னா மேட்ச்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு நடக்கிற மேட்ச் வந்து யாராக இருக்குன்னா சீனி கிலாடி, அதாவது சீனா நாட்டை சேர்ந்த ஸ்போர்ட்ஸ்மேன் கூடயும் அவர் உஸ் சமைக்கி. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் விஸ்வ நம்பர் 2 வேர்ல்டு லெவலில் நம்பர் 2ல் இருக்கிற ஜிங்க் பேங்க்னா அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுடைய பேர் அது. அவர் சாய்னாவோட மேட்ச் இருந்தது. பேங்க்குக்கு காயல் ஹோனேக்கி வஜகுசே, அது இதில் இந்த பேங்க்குன்றவருக்கு அடிப்பட்டதன் காரணமாக அந்த மேட்ச்சில் அடிப்பட்டதுனால சாய்னா நேவலுக்கு தான் விஜயி கோஷித் கியா தான் அந்த சக்ஸஸ்க்கான மெடல் வந்து கிடைச்சிது. அவர் உன்ஹேங் காங்சிய பதக் மிலாத்தா. ஸோ அதனால் அந்த மேட்ச்சில் உங்களுக்கு அந்த பிரான்ஸ் மெடலும் கிடைச்சிது. சாய்னா நேவால் வந்து அதுக்கப்புறமும் கயி படே கிதாப் ஜீத்து சுக்கீத்தி, நிறைய வந்து மெடல்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கிறாங்க. அதுதான் படே கிதாப், பெரிய பெரிய டைட்டில்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஹாலாங்கி பட் இருந்தாலும் இந்த தடவை சாய்னா ரியோ என்ன பண்ணிட்டாங்க, ஒலிம்பிக் பதக் நஹி ஜீத் பாயி. ஸோ அதுக்கப்புறம் அவங்களால பதக்கம் வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதனுடைய காம்ப்ரிஹென்ஷன் பேராகிராஃப். ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். 2012 के ओलंपिक बैडमिंटन के गेल में किसने कांस्य पदक जीता. அதாவது 2012 நடந்த ஒலிம்பிக்கில் யார் வந்து காங்சிய பதக் இந்த மெடல் வந்து வாங்கினாங்க. இது ரொம்ப ஈஸி, அப்படியே கொஷனில் இருக்கு பாருங்கள். 2012 के ओलंपिक बैडमिंटन के गेल में எழுதிட்டு யார் வாங்கினாங்க, சாய்னா நேவால் ने कांस्य पदक मिला. ஸோ இவங்க தான் வந்து வெண்கல பதக்கம் வாங்கினாங்க. ஸோ இது அந்த கொஷின் இதிலே இருக்கும், சாய்னா நேவால் வாங்கினாங்கன்னு சொல்கிறது. सन 2012 के ओलंपिक गेल में कांस्य पदक के लिए அந்த பிரான்ஸ் மெடலுக்காக சாய்னா का मैच किसके साथ था. யார் கூட அந்த மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த மேட்ச்ன்னு இருக்கு இல்லையா, இதுதான். ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதிடலாம். இந்த தா வரைக்கும் எழுதணும், மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஒலிம்பிக் 2012 இந்த இது வரைக்கும் ஆன்சர் எழுதிக்கோங்க. சாய்னா கோ கியோங் விஜயி கோஷித் கியாதா. ஸோ அந்த சாய்னா நேவாலுக்கு ஏன் வந்து எல்லாரும் அவள் தான் வெற்றி பெற்றான்னு சொன்னாங்க. பேங்க்குக்கு காயல் ஹோனேக்கே வஜக்ஸே. ஸோ இவர் அடிப்பட்டதுனால பேங்க்ன்ற ஒரு அடிப்பட்டதுனால இந்த ஆன்சர் தான் எழுதிக்கோங்க. ஸோ இதுலேருந்து அடிப்பட்டதுனால விஜய் கோஷித் கியா கயாத்தா, அவ்வளோதான். தேர்ட் கொஷின் இதிலே இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் லெசன் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ 10th தான் லாஸ்ட் லெசன். சர்தார் வல்லபாயி பட்டேல். ஸோ இவரை பற்றியான ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து எப்படி காம்ப்ரிஹென்ஷன் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது பேஜ் நம்பர் 91 இருக்குது. 91 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர். நிமனலிகித் கத்தியாங்ஷுக்கோ பட்கர் பிரஷ்னோं का उत्तर, அதே தான் இந்த ஃபாலோயிங் பேராகிராஃப்ஸ் ரீட் பண்ணிவிட்டு கொஸ்டின் ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. सन 1900 से கோத்ரான்ற பிளேஸில் ஃபௌஜ்தாரி கே முகத்தமோ கி, அதாவது ஒரு கிரிமினல் கேஸில் ப்ராக்டிஸ் கர்னே லகே. அவர் வந்து இப்போ கிரிமினல் கேஸ் இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கேஸில் ஷிகர் ஹி, அதாவது ரொம்ப சீக்கிரமே அவர் வந்து உன்ஹேங் பஹூத் கியாத்தி மில் கை. அவருக்கு அந்த கேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலேயே அவருக்கு ரொம்ப சீக்கிரமே அவருக்கு ரொம்ப ஃபேமஸ் வந்துடுச்சு, ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் அந்த கேஸுங்களில். உன்ஹிங் தினோங் அந்த டேஸில் உன்கி பத்னி பீமார் ஹோகை. ஸோ அந்த பீரியடில் தான் அவங்க என்ன ஆகிட்டாங்க, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப பீமார் ஹோகைனா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்க. சர்தார் பட்டேல் உன்ஹேங் ஆப்ரேஷன் கேலியே. ஸோ சர்தார் பட்டேல் என்ன பண்ணுறாரு, அவங்கள ஆப்ரேஷனுக்காக மும்பை மேம் சோட்டுக்கர், மும்பையிலே விட்டுட்டு வக்காலத்துக்கே காரியமேம் லக்கு கையே. வக்காலத்துன்னு அந்த கேஸ் விஷயமா அவர் வந்து அந்த இடத்த விட்டு வந்துடுறாராம். ஸோ அதுக்கப்புறம் ஏக் தின் जब वे अदालत में फौजदारी के एक मुकदमे की पैरवी में व्यस्त थे तभी उन्हें एक तार मिला. அதாவது ஏக் தின் ஒரு நாள் சப்வே எப்போ அவர் அந்த அதாலத் மேம் கோர்ட்டில் ஃபௌஜ்தாரிக்கே அந்த கிரிமினல் சம்பந்தமான ஏக் முகத்தமே ஒரு கேஸை ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறதுல பிஸியாக இருந்தாரோ. வியஸ்த் அப்படின்னா பிஸி, பைரவினா கேஸில் அந்த வாதாடுறதுல ஆர்கியூ பண்ணுறதுல பிஸியாக இருக்கும்போது தபி அப்போது உன்ஹேங் அவருக்கு ஏக் தார் மிலா ஒரு டெலகிராம் ஒன்று வந்து வருது.
உசே படுக்கர் அதை ரீட் பண்ணிவிட்டு உன்ஹோனே ஜேப் மேம் ரக் லியா. அவர் என்ன பண்ணிட்டார், அந்த லெட்டரை படிச்சுட்டு அந்த டெலிகிராமை படிச்சுட்டு அவருடைய ஜேப்னானது பேக்கெட்டில் வந்து ரக்லியா வச்சுட்டாரு. அவர் முகத்தமைக்கு பைரவே கர்னே லகே வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கேஸை வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அதை பற்றி கன்சிடர் பண்ணாமல். சப் காம் சமாப்து கர் லேனே கே பாத் அதுக்கப்புறம் எல்லா வேலைகளையும் முடிஞ்ச பிறகு, அதுதான் சமாப்துனா முடிஞ்ச பிறகு, கே பாத் ஆஃப்டர் ஹி உன்ஹோனே அவருக்கு மித்ரோங்கோ பத்தாயாக்கி அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்களாம், தார் மேம் அந்த டெலிகிராமில் பத்னி மிருத்யுக்கா சமாச்சாத்தா, நீங்கள் உங்களுக்கு வந்த டெலிகிராமில் உங்களோட ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்திருந்தது, நீங்கள் பார்க்கலையான்னு கேட்குறாங்க. விபத்தி மேம் ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் தைரியம் அவர் சாகஸ் பண்ணாயே தைரியமாகவும் அதை தைரியமாக எதிர்கொள்கிறதுக்காகவும் ரக்கனேக்கா இருக்கணுன்றதுக்கான விஷயத்தை வந்து இஸ்ஸே பட்டுக்கர் அவர் இதை விட அளவுக்கு அதிகமாகவும் கியா உதாரணம் சோ சக்தாஹே நமக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்னிக்கே மிருத்திக்கே சமய தன்னுடைய ஒய்ஃப் இறக்கும்போது வல்லபாயிக்கு அந்த அவருடைய ஆயு வல்லபாயினுடைய ஆயு அப்படின்னா ஏஜ் கேவல் ஒன்லி 33 வருஷக்கேத்தி. அவருக்கு அப்போ வந்து 33 இயர்ஸ் தானா. அவங்க ஒய்ஃப் இறக்கும்போது அவரோட வயசு 33 அப்படின்னு சொல்கிறாங்க. உன்ஹோனே ஆஜீவன் தூசரா விவாக நஹிக்கியா அவர் என்ன பண்ணார், அவங்க இறந்த பிறகு ஆஜீவனை தன்னோட லைஃப் ஃபுல்லாகவே தூசரா விவாக இன்னொரு மேரேஜ் வந்து பண்ணிக்கல நஹிக்கியா. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, வல்லபாய்க்கு பத்னி கஹாங் பீமார் படி. ஸோ வல்லபாயுடைய பத்னி எந்த இடத்துல வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ வல்லபாய்க்கு பத்னி கஹாங்னா கோத்ரா, ஏன்னா கோத்ராவில் தான் அவர் என்ன பண்ணிட்டு அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ கஹாங்கன்னும் போது கோத்ரான்றது உங்களுக்கு இந்த புக்லேயே இருக்குது பாருங்கள், இந்த ஃபஸ்ட் லைன்லேயே நம்ம இந்த பேராகிராஃபில் படித்தோம் கோத்ரா. இதுதான் நம்மளுடைய ஆன்சர், அதை எழுதிக்கோங்க. ஸோ नेक्स्ट क्वेश्चन वल्लभाई ने अपनी पत्नी को ऑपरेशन करने के लिए कहाँ दाखिल किया. ஸோ வல்லபாய் வந்து தன்னுடைய ஒய்ஃபினுடைய ஆப்ரேஷனுக்காக எந்த இடத்துல விட்டுட்டு போனார், கஹாங். அப்போது வல்லபாயினே अपनी पत्नी की ऑपरेशन करने के लिए அதே பாருங்கள் முன்னாடி திருப்புங்க. ஸோ இங்கே ஆப்ரேஷன் करने के लिए மும்பை மேம் சோட்டுக்கர் மும்பையிலே விட்டுட்டு, அதுதான் ஆன்சர், இதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் மும்பைக்கு ஹாஸ்பிட்டல் மேம் தாகில் கியா. மும்பையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல அட்மிட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. கஹாங் மும்பைக்கு ஹாஸ்பிட்டல் மேம் ஹாஸ்பத்தால்ன்றது ஹாஸ்பிட்டல்னு அர்த்தம். पटेल ने अपनी पत्नी की मृत्यु का समाचार कब दूसरों को सुनाया. ஸோ பட்டேல் வந்து தன்னுடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷனை எப்போ தூசரோங்கா சுனாயா மற்றவங்கிட்ட இருந்து கேட்டார். பட்டேல் நீ அப்பனே பத்னிக்கு மிருத்யுக்கா சமாச்சார், இதுலேருந்து கொஷின்லேயே இருக்குது பாருங்கள். கப் எப்போ கேட்டார், கத்மா ஹோனேக்கே பாத் அந்த கேஸு முடிஞ்ச பிறகு தான் தூசரோங்கோ சுனாயா மற்றவங்கிட்ட இருந்து அந்த விஷயம் அவர் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இதோட உங்களுக்கு அந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் முடியுது. ஸோ எதுக்கு இந்த 5 லெசன் காம்ப்ரிஹென்ஷன் நான் நடத்துகிறேன் அப்படின்னா, எக்ஸாமில் மட்டும் உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் எந்த லெசன்லேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ தட் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் நான் எல்லா லெசன்தும் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு 5 லெசன் வந்து ஃபுல் லெசன் நான் வீடியோ போட்டிருக்கிறதுனால அதுலேயே உங்களுக்கு நான் காம்ப்ரிஹென்ஷன் கவர் பண்ணிப்பேன். இந்த 6 to 10 லெசன் நீங்கள் தேவையில்லாமல் எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டாம், காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் ரீட் பண்ணால் போதும். பிகாஸ் காம்ப்ரிஹென்ஷன் எக்ஸாமில் சாய்ஸ் இருக்காது, ஒன்று தான் கேட்பாங்க. ஸோ அது எந்த ஒன்று வேணாலும் வரலாம். ஸோ அதனால தான் இந்த 6 to 10 லெசனுக்கு நான் காம்ப்ரிஹென்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் இதை படிச்சுக்கோங்க, இது ஈஸியும் கூட. நீங்கள் படிக்கும்போது கொஷினுக்கான ஆன்சர் இந்த பேராகிராஃப்லேயே மார்க் பண்ணிக்கோங்க. எப்போ எக்ஸாமுக்கு ரீட் பண்ணும்போது ஜஸ்ட் அது ஒரு ரீகால் பண்ணாலே போதும் உங்களுக்கு.